வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ கண்டினியூஸாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்லா அரித்மெட்டிக் மீன் கொடுத்தாச்சு, மீடியன் கொடுத்தாச்சு, மோடு கொடுத்தாச்சு. இன்றைக்கி ஜியாமெட்ரிக் மீனும் ஹார்மோனிக் மீனும் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன்செட்டு, சிஎஸ்சிஆர்நெட்டு, கேட்டு, ஜாம் எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இதுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸில் கடைசி டாபிக். ஜியாமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹார்மோனிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் மீன் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு டிஸ்கிரீட் டேட்டாக்குள்ள ஃபார்முலா. இது குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா ரெண்டுலேயுமே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் இருக்குது, எல்லாத்துலேயுமே லாகு ஆன்டி லாக் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, கிளாக் டேபிள் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியாக லாகிருத்தம், ஆன்டி லாகிருத்தம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியான உள்ள ப்ராப்ளம்ஸை நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை இப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதனால ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கிளரிக்கல் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். பட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பை எக்ஸ்ஐன்னு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு டெசிமல் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள தியரி பார்த்து நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலா பார்த்துக்கோங்க, சிம்பிளாக உள்ள ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். மற்றபடி லாகிருத்தம், ஆன்டி லாகிருத்தம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால அது நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பாருங்கள். x1, x2, எக்ஸெட்ரா xn பவர் 1/n. அதாவது ஜியாமெட்ரிக் மீன்ங்கிறது என்னன்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுடைய nth ரூட்டு, சரியா? கொடுத்துருக்கக்கூடிய nth ரூட்டு தான் பவர் 1/n. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பவர் 1/n பார்த்தா கால்குலேஷன் கஷ்டங்கிறதுனால நம்ம ஒருவேளை காலேஜில் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம், யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோன்னா நமக்கு கிளாக் டேபிள், கால்குலேட்டர் எல்லாமே அலௌடாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால் குரூப் டேட்டா எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். இதுலையும் அப்படி தான் நம்மளுக்கு கால்குலேஷன்ஸுக்கு நம்மளுக்கு கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அலௌடு கால்குலேட்டர் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், போட்டுடலாம். இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் 2, 4, 6, 27. இதுக்கு ஜியாமெட்ரிக் மீன் பாருங்கள். ஜியாமெட்ரிக் மீன் 2 × 4 × 6 × 27. 2 × 4 × 6 × 27 பவர் 1/4. பவர் என்னது? 1/4. சரியா? அப்போ இது 2, இது 2², இது 2 × 3, இது 3 × 3/3. இது என்னது? 3/3 பவர் 1/4. இப்போ பாருங்க, 2க்கு பவர் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கு. 3க்கு பவர் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 இருக்கு. அப்போ 2 × 3 பவர் 4 பவர் 1/4 இருக்கு. ஸோ 1/4 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளோட ஜியாமெட்ரிக் மீன் எவ்வளவு? 6. சரிதானா? அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்மளால சிம்பிளாக இதுலேயே நம்மளால nth ரூட் எடுத்து பண்ண முடியுங்கிற சம்ஸை தான் நம்மளால் ஜியாமெட்ரிக் மீனில் ஒர்க் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் ஜியாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு? ஆன்டி லாக் ஆஃப் எஃப்ஐ லாக் எக்ஸ்ஐன்னு கொடுத்துருக்கு. அப்போது இதில் பாருங்கள், எக்ஸ்ஐ, எஃப்ஐ, சரியா? அடுத்தது லாக் எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது எஃப்ஐ × லாக் எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இது அவ்வளோத்துக்கும் நம்ம சம்மேஷன் இந்த இடத்துல போடணும். வரக்கூடிய ஆன்சருக்கு நம்ம ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஜியாமெட்ரிக் மீனுக்கான ஃபார்முலா. ஸோ நம்மளால லாக் எக்ஸை, ஆன்டி லாக் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலை? ஜியாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கலை. இந்த ப்ராப்ளத்துக்கு ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறேன்.
harmonic means equal to 1 by 1 by 4, 1 by 1 by 4, 1 by 2 plus 1 by 4 plus 1 by 6 plus 1 by 27. இதுவே clerical work உங்களுக்கு heavy தான். 1 by 2 னா 0.5, 1 by 4 னா நம்மளுக்கு 0.25 வரும், 1 by 6 னா 0.33 அப்படி வரும். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டு clerical work போடுறது கஷ்டம் தான். இருந்தாலும் போட்டு பாருங்க, ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணி பாருங்க, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 4.19 வருது, 4.19 வருது. இதில் நீங்கள் இப்படியே சிம்பிளிஃபை பண்ணாமல் எல்சிஎம் கீழே எல்சிஎம் எடுத்து மேலே கொண்டு வந்து போட்டுனாலும் பண்ணலாம். தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 4.19 வருது இந்த ப்ராப்ளத்துக்கு. அடுத்தது இந்த ப்ராப்ளத்துக்கு எஸ் ஆமாம், அதுக்கு அடுத்தது இந்த ப்ராப்ளம் போட்டிங்கன்னா இதுவும் நீங்கள் கிளரிக்கல் ஒர்க்கு ஹெவியாக தான் இருக்கும். ஹார்மோனிக் மீனுக்கு இதில் எக்ஸ்ஐ எஃப்ஐ எஃப்ஐ பை எக்ஸ்ஐ, எஃப்ஐ பை எக்ஸ்ஐனா எக்ஸ்ஐ வந்து 1 2 3 4 5, எஃப்ஐ வந்து 2 4 3 2 1. அப்போ எஃப்ஐ பை எக்ஸ்ஐனா இங்கே 2, இங்கே 4 பை 2னா 2, இங்கே 3 பை 3 1, இங்கே 2 by 4 0.5, 1 by 5 னா 0.2. சரியா? இப்போ இதுக்கு சம்மேஷன் என்னன்னு போட்டுக்கோங்க. இதனுடைய சம்மேஷன் 4 1 5 5.7 வரும், 5.7. அப்போ ஹார்மோனிக் மீன் என்னன்னு பார்த்துக்கோங்க. 1 by n சம்மேஷன் 1 by nங்கிறது கேபிட்டல் என்னங்கிறது எப்பவுமே என்னது தான் சம்மேஷன் எஃப்ஐ. அப்போ 3 2 5 1 6 10 12. அப்போ 1 by 12 into 5.7. இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஈஸியாக வந்துடும். 12 by 5.7 வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 2.11. ஆன்சர் 2.11 வருது. செக் பண்ணிக்கோ, வரும் இல்லையா? பார்த்தாலே தெரியுது 2.11 நம்மளுக்கு வருது. செக் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுக்கு ஜியாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளாக இருக்கிற மாதிரி உள்ள ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கும் நல்லது. இல்லைனா டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இந்த ஜியாமெட்ரிக் மீனும் ஹார்மோனிக் மீனையும் நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஜியாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப்டு கேசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா குரூப்டு டேட்டானா நம்மளுக்கு வந்து லாக் ஆன்டி லாக் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு சோர்ஸ் கிடையாது. அதனால் ரொம்ப டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரிலேட்டடாக உள்ள தியரி பார்ட்டையும் படித்து வச்சுக்கோங்க. இதில் தியரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்கு, எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையானதும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, சிஎஸ்சிஆர் நெட்டு, கேட்டு, டிஎன் செட்டு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள்.